வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி சுவாலஜி எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்குறோம். இதில் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மீன்களின் சிறுநீரகம் எந்த வகையை சார்ந்தது? மீசோநெஃப்ரிக். எந்த வகை உயிரினங்கள் அம்னியோட்டுகள் என அழைக்கப்படுகின்றன? ஊர்வன, பறவைகள், பாலூட்டிகள். முதலைகளில் இதயம் எத்தனை அறைகளை கொண்டது? 4. முதலைகளின் சிறுநீரகம் எந்த வகையை சார்ந்தது? மெட்டானெஃப்ராஸ். மலேரியா நோய்க்கு காரணமானவை எது? பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியம் எந்த தொகுதியை சார்ந்தது? புரோட்டோசோவா. மலேரியா நோயுடையவர்களின் இரத்தத்தில் பிளாஸ்மோடியம் உயிர்களை முதலில் கண்டவர் யார்? சார்லஸ் லாவரன். பிளாஸ்மோடியத்தின் நோயுண்டாக்கும் தன்மை, பரவல் முறை ஆகியவற்றை விளக்கியவர் யார்? சர் ரொனால்டு ராஸ். பிளாஸ்மோடியங்களுக்கும் அனாப்ளஸ் கொசுக்களுக்கும் இடையே உள்ள தொடர்புகளை மிக துல்லியமாக விளக்கியவர் யார்? கிராசி. 1890. பிளாஸ்மோடியம் ஒரு டேஸ் ஒட்டுண்ணியாகும். அகச்செயல் இரத்த ஒட்டுண்ணியாகும். மனிதனின் உடலினுள் பிளாஸ்மோடியம் டேஸ் நிலையில் நுழைகின்றன. ஸ்போரோசோயிட்டுகள். பிளாஸ்மோடியத்தின் ஸ்போரோசோயிட்டுகளை மனிதர்களிடையே பரப்புவை எது? அனாப்ளஸ் கொசுக்கள். பிளாஸ்மோடியம் எத்தனை வகைகளை கொண்டது? 4. பிளாஸ்மோடியத்தின் வகைகள் யாவை? பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் பால்சிபாரம், பிளாஸ்மோடியம் மலேரியா, பிளாஸ்மோடியம் ஓவலே. பிளாஸ்மோடியத்தின் வகைகள். பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சியில் இடைநிலை விருந்தோம்பிகள் யார்? மனிதர்கள். மனிதரின் உடலினுள் பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சியில் புறசிவப்பணு சுழற்சி எங்கு நடைபெறுகிறது? கல்லீரலில். பிளாஸ்மோடியத்தின் அகசிவப்பணு சுழற்சி எங்கு நடைபெறுகிறது? இரத்த சிவப்பணுக்கள். ஸ்போரோசோயிட்டுகளின் வடிவம் கதிர் வடிவம். ஸ்போரோசோயிட்டுகள் கல்லீரலில் எங்கு தங்குகின்றன? ரெட்டிகுலோ எண்டோதீலியம். ஸ்போரோசோயிட்டுகள் கல்லீரலில் என்னவாக உருப்பெறுகின்றன? கிரிப்டோசோயிட்டுகள். கல்லீரலில் பிளாஸ்மோடியத்தின் புறசிவப்பணு சுழற்சி எத்தனை நாட்களுக்கு நடைபெறும்? 7 to 17 நாட்கள். சிவப்பணுக்களில் பிளாஸ்மோடியம் எந்த நிலையில் நுழையும்? கிரிப்டோமீரோசோயிட்டுகள். கிரிப்டோமீரோசோயிட்டுகள் சிவப்பணுவில் உள்ள பொருட்களை உணவாக்கிக் கொள்கின்றன. பின் இவை அமீபா நிலையினை பெறுகின்றன. இந்நிலையில் இவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ட்ரோபோசோயிட்டுகள். பிளாஸ்மோடியத்தின் தொற்றால் மனிதனில் உண்டாகும் காய்ச்சலுக்கு காரணமானவை எது? ஹீமோசோயின். பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சி மனிதனின் இரத்தத்தில் நிகழும் சுழற்சிக்கு டேஸ் என்று பெயர்? கோல்கையின் சுழற்சி அல்லது சைசோகனி. மீரோசோயிட்டுகள் எவ்வாறு உருப்பெறுகின்றன? கேமெட்டோசைட்டுகள். கேமெட்டோசைட்டுகளின் இருவகை யாவை? மேக்ரோ கேமெட்டோசைட்டுகள், மைக்ரோ கேமெட்டோசைட்டுகள். பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சி கொசுவினுள் நடைபெறும் சுழற்சிக்கு என்னவென்று பெயர்? ஸ்போரோகனி. கேமெட்டோகனி எங்கு நடைபெறுகிறது? பெண் அனாப்ளஸ் கொசுவின் உணவு பாதையில். மைக்ரோ கேமெட்டோசைட்டுகளின் உட்கரு பலவாக பிளந்து சைட்டோபிளாசமும் பிரிவடைகிறது. இதனால் கதிர் வடிவில் பல மைக்ரோ கேமெட்டுகள் தோன்றும். இந்நிகழ்ச்சிக்கு என்னவென்று பெயர்? எக்ஸ்பிளாஜிலேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூ. தேங்க்யூ.